அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் க. சுதா, தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். நாம் இன்று திருப்பாவை குறித்த செய்திகளை இக்காணொளியில் காணலாம். ஒரு மொழியின் எழுத்து வடிவ படைப்புகளை இலக்கியம் என்று கூறலாம். உலகில் உள்ள எத்தனையோ மொழிகளுக்கு மிக பெரும் ஆதாரமாக, வளமாக திகழ்பவை அந்தந்த மொழியில் தோன்றிய இலக்கியங்களே என்றால் அது மிகையாகாது. அந்த இலக்கியம் என்ற சொல்லுக்கு பொருள் நோக்கினால் இலக்கு கூட்டல் இயம் என்று அச்சொல்லை பிரிக்கலாம். இலக்கு என்பது குறிக்கோள் என்பதை பொருள் உணர்த்தும். அதாவது எந்த ஒரு இலக்கியமாக இருந்தாலும் மனிதனை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய அறக்கருத்துக்களை அல்லது ஏதேனும் ஒரு குறிக்கோளை வலியுறுத்தக்கூடியதாக அமைந்திட வேண்டும். அதுவே இலக்கியத்தினுடைய பலனாக அமைகின்றது. இந்த மாதிரி பார்க்கும் இடத்து இலக்கணமும் இலக்கியமும் ஒன்றா அல்லது வேறா என்ற ஐயம் எழுவது இயற்கையே. இலக்கியம் என்பது வாழ்வியலையும் அறக்கருத்துக்களையும் வலியுறுத்துவதைப் போலவே ஒரு மொழியினுடைய கட்டமைப்பை, மொழியினுடைய வடிவத்தை, அமைப்பியலை பேசக்கூடியது இலக்கணம். இலக்கணம் இன்றி இலக்கியமும், இலக்கியம் இன்றி இலக்கணமும் அமைந்திட இயலாது. அந்த வகையில் நாம் பார்க்கும்போது இந்த இலக்கியத்தின் பாடுபொருளானது எல்லா மொழியிலும் ஒன்று போலவே இருக்குமா என்றால் இருக்காது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மொழிக்கும் ஏற்றபடி இந்த பாடுபொருளானது மாற்றம் பெற்று வந்துள்ளது. அந்த பாடுபொருளுக்கு ஏற்ற வகையில் பார்த்தோம் என்றால் இலக்கியமும் பல்வேறு வகைப்படும். அதாவது அக இலக்கியம், புற இலக்கியம், பக்தி இலக்கியம், தத்துவ இலக்கியம் என்று அதன் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு வகையில் அமைகின்றது. மேலும் இந்த பாடுபொருளை வைத்து மட்டும்தான் வகைப்பாடு அமைகின்றதா என்று நோக்கினால் இல்லை. அந்த இலக்கியத்தினுடைய வடிவத்தை வைத்து கூட வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது மரபு கவிதை, புது கவிதை, சிறுகதை, புதினம் என்று இலக்கியத்தின் வடிவத்திற்கு ஏற்ற வகையிலும் இலக்கியமானது பல்வேறு வகையில் பாகுபடுத்தி பார்க்கப்படுகின்றது. இந்த இலக்கியத்தினுடைய பயன் யாது என்று நாம் நோக்கினால், அதாவது அறிவுறுத்தக்கூடியது. மனிதனுக்கு நல்ல அறக்கருத்துக்களை அறிவுறுத்துவதோடு மனிதனுக்கு மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியதாகவும் ஒரு இலக்கியம் திகழ வேண்டும் என்று பல்வேறு அறிஞர்கள் வலியுறுத்தி கூறுகின்றனர். இலக்கியத்தின் பல்வேறு வகைகளுள் சமய இலக்கியமும் ஒன்று. சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் சார்ந்த கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய இலக்கியங்கள் சமய இலக்கியங்கள் என பெயர் பெற்றன. சைவ சமயத்தை நாயன்மார்களும் வைணவ சமயத்தை ஆழ்வார்களும் வளர்த்தனர். களப்பிரர்கள் அரசாண்ட நம் தமிழகத்தில் பல்லவரும் பாண்டியரும் எழுச்சி பெற்ற பின்பு சமூக அரசியலில் மட்டுமல்லாமல் இலக்கியங்களிலும் மிக பெரும் மாற்றம் உருவாகியது. வைணவ சமயம் ஆனது மிக பெரும் பழமையான மரபை உடையதாக இலக்கியங்களில் காண முடிகின்றது. அதாவது தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான நூலாகிய தொல்காப்பியத்தில் மாயோன் என்ற பெயரில் திருமால் சுட்டப்பட்டுள்ளார். அதே போன்று ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றாகிய சிலப்பதிகாரத்திலும் ஆய்ச்சியர் குரவை என்ற பகுதியில் கண்ணன் பல்வேறு விதங்களில் வர்ணித்து புகழ்ந்து பாடப்பட்டுள்ளார். இத்தகைய பல்லவர் காலத்தில் சமூக மாற்றம் மட்டும் நிகழ்ந்ததோடு அல்லாமல் கோயில்கள், பக்தி உணர்வு, கலை வடிவங்கள், இலக்கியங்கள் என்று அனைத்தும் மிகவும் சிறப்புடன் வளரத் தொடங்கியது. 4000 திவ்ய பிரபந்தம் வைணவ சமய இலக்கியம் ஆகும். வைணவ சமயத்தின் முழுமுதல் கடவுளாக திருமால் விளங்குகின்றார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் உட்பட 12 ஆழ்வார்களால் பாடப்பெற்றது இந்த 4000 திவ்ய பிரபந்தம் ஆகும். இவர்கள் அனைவரும் 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை நாதமுனிகள் என்பவரை தொகுத்தார். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் ஆனது முதல் 1000 பெரிய திருமொழி,
திருவாய்மொழி, இயற்பா என்ற 4 விதமான பாகுபாடுகளை கொண்டு இலங்குகிறது. 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடிய 12 ஆழ்வார்களுள் ஒரே ஒரு பெண் ஆண்டாள் ஆவார். இவர் கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஆவார். இவர் இந்த உலகில் பூமாதேவியின் அம்சமாக பிறப்பெடுத்தவர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தர் என்ற பெயரையுடைய பெரியாழ்வார் நந்தவனத்தில் துளசி செடியின் அருகே கண்டெடுக்கப்பட்டவர் இந்த ஆண்டாள். கண்டெடுக்கப்பட்ட அப்பெண் குழந்தைக்கு கோதை என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார் பெரியாழ்வார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் கண்ணனினுடைய திருநாமங்களை புகழினை கேட்டு வளர்ந்தாள் ஆண்டாள். அந்த ஆண்டாள் தினந்தோறும் பெருமாளுக்கு சாற்றுவதற்காக பின்னப்பட்ட அந்த மலர் மாலையை தான் சூடி பார்த்த பின்பு பெருமாளுக்கு சமர்ப்பித்து வந்தாள். இதை அறியாத பெரியாழ்வார் ஒரு நாள் இந்த உண்மையை தெரிந்ததன் பின்பு கடிந்து கொண்டார். இறைவன் இதை ஏற்க மாட்டார் என்று அவரோ அஞ்சினார். ஆனால் நாராயணனோ ஆண்டாள் சூடிய மாலையே தனக்கு விருப்பமானது என்று ஆண்டாளினுடைய பக்தியை பெருமாள் உணர்ந்து கொண்டதை பெரியாழ்வாருக்கு உணர்த்தினார். அந்த ஆண்டாள் பெருமாள் மீது கொண்ட காதலினை திருப்பாவையாகவும் நாச்சியார் திருமொழியாகவும் இலக்கிய வடிவத்தில் படைத்துள்ளார். ஆயர் குலத்தில் வளர்ந்த கண்ணன் மீது கொண்ட காதலால் ஆண்டாள் தன்னை கோபிகையாக பாவித்துக் கொண்டு பாடல்களை பாடினாள். அந்த பாடல்களின் தொகுப்பே திருப்பாவை என பெயர் பெற்றது. இந்த திருப்பாவையில் 30 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த திருப்பாவையின் 30 பாடல்களும் மார்கழி மாதத்தின் 30 நாள்களும் ஓதப்படுகின்றது. இந்த திருப்பாவையானது கன்னி பெண்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய பாவை நோன்பை வலியுறுத்துவதாக அமைகின்றது. இந்த நம்பிக்கை காலம் கடந்தும் பின்பற்றப்பட்டு வருகின்றது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்ற பாடலே திருப்பாவையின் முதல் பாடலாக அமைந்துள்ளது. இப்பாடலில் ஆயர் குலத்தை காக்கக்கூடிய நந்தகோபனும் மேலும் அழகிய பெரிய கண்களை உடைய யசோதையும் வளர்க்கக்கூடிய இளம் சிங்கம் போன்றவன் கண்ணன். அந்த கண்ணன் மேனியானது கருமேகத்தை போல நிறம் உடையதாகவும் கண்களோ சிவந்த நிறத்தை கொண்டும் அவனுடைய அழகிய முகமோ நிலாவை போல குளிர்ச்சியை தரக்கூடியதாகவும் விளங்கும். இத்தகைய அழகிய தோற்றத்தை உடைய அந்த நாராயணனே நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவன். ஆகவே இந்த சிறந்த மார்கழி மாதத்தில் மதி நிறைந்திருக்கக்கூடிய பௌர்ணமி முழு நிலவு இருக்கக்கூடிய சிறந்த நாளில் நாம் அதிகாலையில் நீராடி அவனை வழிபட செல்வோம் என்று ஆண்டாள் சிறுமிகளை அழைப்பதாக இப்பாடல் அமைகின்றது. திருப்பாவையின் 2ஆம் பாடலில் ஆண்டாள் பாவை நோன்பு நோக்கும் போது பின்பற்றப்பட வேண்டிய விஷயங்களை எடுத்து இயம்பி உள்ளார். அதாவது அதிகாலையிலேயே எழுந்து நீராடிட வேண்டும், தன்னைத்தானே அலங்கரித்துக் கொள்ளும் வகையில் பெண்கள் நடந்து கொள்ளக்கூடாது, மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர் சூடக்கூடாது, நல்ல சுவையான பாலையும் நெய்யையும் கொண்ட உணவுகளை உண்ணக்கூடாது. ஏனென்றால் இவற்றையெல்லாம் செய்யும் போது மனிதர்களாகிய நாம் அந்த சுவைக்கும் அலங்காரத்திற்கும் அடிமையாகி நம்மை நாமே நினைத்து கொண்டிருப்போம். இந்த மார்கழி மாதமோ மிகச் சிறந்த மாதம், தெய்வீக தன்மை உடையது. அந்த மாதத்தில் நாம் இறைவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டாள் இவ்வாறு கூறுகின்றார். மேலும் பொய் சொல்வதோ மற்றவர்களை பற்றி
புரணி பேசுவதோ காரியங்களை செய்யக்கூடாது. மேலும் மற்றவருக்கு உதவக்கூடிய தான தர்மங்களை எல்லாம் செய்திட வேண்டும் என்பதை ஆண்டாள் எடுத்தியம்பி உள்ளார். வாமனனாக வந்து திரிவிக்கிரமனாக பேருருவம் கொண்டு இவ்வுலகையே அளந்த அந்த பரந்தாமனின் பேரினை நாம் புகழ்ந்து பாடினோம் என்றால் அவன் நமக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து கொடுப்பான். அதாவது நம்முடைய விருப்பத்தை மட்டுமல்லாமல் இந்த நாட்டினையும் வளமாக்கிடுவான். இந்த நாட்டில் நல்ல நிலவளமும் நீர்வளமும் பெறும். அது மட்டுமல்லாமல் இந்த ஆயர் குலத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பசுக்கூட்டம் எல்லாம் நிறைந்த பாலினை வழங்கும். அத்தகைய விதத்தில் அனைத்து விதமான வளமும் நலமும் இந்த பாவை நோன்பை நோற்பதின் மூலமாக பெறலாம் என்பதை ஆண்டாள் இப்பாடலில் எடுத்தியம்பியுள்ளார். கிபி 6ஆம் நூற்றாண்டில் பல்லவர் ஆட்சி காலத்தில் நடந்த அரசியல் சமூக மாற்றத்தை நாம் கண்டோம். மேலும் பக்தி இயக்க காலத்தில் வைணவ சமயம் வளர்ந்ததற்கு ஆதாரமாகிய ஆழ்வார்களின் பங்களிப்புள் ஆண்டாளின் பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது. அந்த ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் சிறப்புகளை இக்காணொளியில் கண்டோம். இதை கண்டு ரசித்த அனைவருக்கும் என் நன்றி உரியது.